ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ரோஜா இதழ்களை வச்சு நான் சோப்பு செய்கிறதற்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மறிக்கொழுந்து. அடுத்தது இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்து நிழல் காய்ச்சல்லே காய வச்சுருக்கேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? வாசனைக்காக. எந்த திரவியங்களும் நான் போடுறதே கிடையாது, வாசனைக்காக. இப்போ மல்லிகைப்பூ, ரோஜா இதழ். அடுத்தது பாருங்கள், பப்பாளி பாருங்கள், நாட்டு பப்பாளி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பப்பாளி சோப்பு செய்வதற்கு. அடுத்தது செக்கில் பாருங்கள், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வச்சு என்ன பண்ண போகிறேன், இப்போ சோப்பு ரெடி பண்ண போகிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து மரச்செக்கில் ஆட்டில் தரமான தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்தி தான் சோப்பு தயாரிக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக இந்த சோப்பு வந்து உபயோகிப்பதனால நமது தோலில் உள்ள சரும துளைகள் வந்து திறக்கப்பட்டு உடலில் கழிவுகளை வியர்வைகள் மூலம் வெளியேற்றி உடலுக்கு புத்துணர்வு அளிக்கும். அடுத்தது, இந்த சோப்புகளில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் உண்டு. என்னென்னு கேட்குறீங்களா? இயற்கை வர்ணங்கள் எதுவுமே பயன்படுத்துவதை விலங்கு கொழுப்புகள் சேர்ப்பதில்லை. இயற்கையான மூலிகைகள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றோம். இதில் வாசனை திரவியங்கள் சேர்ப்பதில்லை. இதில் அரிய வகை மூலிகைகள் பல மூலிகைகளும் போட்டு நான் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ 16 வகையான பொருட்கள் போட்டு நலங்கு மாவுலையும் சோப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இது 50 கிராம், இது வந்து 50 கிராம், இது வந்து 100 கிராமும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், கீழே போட்டாவோட உடையாது. இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குதா? கீழே போட்டாவோட உடையாது. அந்த அளவுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நேச்சுரலாக மரச்செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த சோப்பு வந்து ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நான் சுத்தமான நேச்சுரல், எந்த வந்து கெமிக்கல், ஒரு பாயிண்டோட கெமிக்கல் இல்லாமல் நம்ம சோப்பு தயார் பண்ணி கொடுக்குறேன் மக்களே. உங்களுக்கு தேவைன்னா ஃபோன் நம்பர் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.